Dear students, chemical kinetics யூனிட்ல நம்ம ரேட் பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ரேட்னா தெரியும், ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் இது போல் நடக்கிறதா வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம படித்தோம், ரேட் டிட்டர்மைன் பண்ணோம்னா ரேட் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று வேணும். சரி, ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா, ஃபஸ்ட் ஆர்டர்னா உங்களுக்கு தெரியும், ஒன்லி ஒன் ரியாக்டன்ட் இருக்கும். இதனுடைய கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் ரேட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம நிறைய முறை அந்த கேள்விப்பட்டது தான், லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் படி இந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை இப்படி மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும். ஸோ ரேட் இது வேர்டிங்ஸில் எழுதுறது, இது மேத்தமெட்டிக்கலாக ரெண்டு ஒன்று தான். மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு கே இன்டு ஏ போட்டோம். இதில் கே இஸ் கால்டு ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபார் டிட்டர்மினிங் த ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிற வேல்யூ நமக்கு ரொம்ப அவசியமாக வேணும். பை ஃபாலோயிங் த கான்சன்ட்ரேஷன் அட் டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸ் நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சால் தான் ரேட்டை கண்டுபிடிக்க முடியும். போன செஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி சார் டிட்டர்மின் பண்ணுறது அப்படின்னு போது, திஸ் இஸ் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் த ரேட் ஈக்குவேஷன். இதை நம்ம இன்டகிரேட் பண்ணினா அப்படின்னு ஒரு சின்ன டெரிவேஷன் பார்த்து அந்த கேக்கு ஒரு எக்ஸ்பிரஷனை அரைவ் பண்ணிடுவோம். K is rate constant of first order reaction equal to 2.303 by t. T is time, log A naught by A. Hope you remember. A naught inga இந்த reactant உடைய initial concentration. Reaction proceed ஆகும்போது we measure the concentration at different time intervals, 5 minutes, 10 minutes, 15 minutes னு சொல்லி. அந்த ஒவ்வொரு டைமும் நான் T. அந்த டைமில் இந்த ஏ ப்ராடக்டாக சேஞ்ச் ஆனது போக ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நம்ம வி மெஷர் திஸ் கான்சன்ட்ரேஷன் அட் டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸ். இந்த ரெண்டையும் போட்டோம்னு சொன்னோம்னா வி கெட் கே. ஸோ ஒன்ஸ் கே தெரிஞ்சாச்சுன்னா ரேட் டிட்டர்மினேஷன் இஸ் வெரி சிம்பிள். இதுதான் நம்ம போன செஷனில் படித்தோம். இது எதுக்கு பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ இதுலேயே இன்னொன்று சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஒன்று தெரிஞ்சுக்கணும். So the name itself tells you that actually it is not first order, but it behaves like first order. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. யூஸ்வலாக ஃபாலோயிங் த கைனடிக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர்னும் போது ஒரே ஒரு ரியாக்டன்ட் இருக்குது, அதனுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம கண்டினியூஸாக 5 minutes, 10 minutes, 20 minutes, the measurement of concentration is simple. But higher order reaction, higher orderனா ஆர்டர் வந்து more than one. சரி, ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்துக்கலாமே. 2 ரியாக்டன்ஸ் இருக்கு, A plus B gives ப்ராடக்ட் வச்சுக்கோங்களேன். இது செகண்ட் ஆர்டராக கன்சிடர் பண்ணோம்னா ரேட் ஈக்குவல் டு என்ன போகிறோம் நம்ம, K கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒன் ரியாக்டன்ட் இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த செகண்ட் ரியாக்டன்ட். இப்போ இதனுடைய பவர் 1 எடுத்துட்டோம்னா 1 + 1 2 செகண்ட் ஆர்டர். ஸோ இந்த ரியாக்ஷனில் ரேட் கண்டுபிடிக்கலாம்னா we have to measure the concentration of both A and B simultaneously. ஒரே சமயத்தில் ரெண்டும் மெஷர் பண்ணுறது வந்து somewhat difficult. ஒன்று இருந்தால் மெஷர் பண்ணிட்டே வரலாம். ரெண்டு இருக்கும்பொழுது மெஷர்மெண்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் இஸ் டிஃபிகல்ட். சைமல்டேனியஸ்லி ரெண்டும் பார்க்குறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஃபஸ்ட் ஆர்டராக சேஞ்ச் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ரெண்டில் ஒன்றுடைய கான்சன்ட்ரேஷனை எக்ஸஸாக எடுத்துக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து 1 mole எடுக்கிறதா வச்சுட்டிங்கன்னா இதை எக்ஸஸாக சே ஒரு 100 moles எடுத்துக்குவோம். 100. ஸோ இப்படி எக்ஸஸாக எடுக்கும் பொழுது இந்த கான்சன்ட்ரேஷன் வில் நாட் அஃபெக்ட் த ரேட். இதுதான் ரேட்டை அஃபெக்ட் பண்ணும். திஸ் வில் பிகம் கான்ஸ்டன்ட். எப்படி சார் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஐ வில் கிவ் யூ ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது கான்ஸ்டண்ட்டாக மாறிடுச்சுன்னா இந்த ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. அப்போ இந்த கான்ஸ்டன்ட்டும் இதோட சேர்த்துட்டோம்னா திஸ் பிகம்ஸ் கே இன்டு ஏ. அப்போ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இதுதான் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லுவோம். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணலாங்களா? சரி, நம்ம இதை 10th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருப்போம், 11th இருக்குது, 12th படிக்க போகிறோம். சுக்ரோஸ் சர்க்கரை C12H22O11. இது ஹைட்ராலிசிஸ் கேள்விப்படுறோம். ஹைட்ராலிசிஸ்னால் வாட்டரில் போட்டோம்னா, இது ஹைட்ராலிசிஸ் நடக்கணும்னா we need a catalyst, small quantity of a dilute acid.
நமக்கு தெரியும் இது வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக சேஞ்ச் ஆகும். இந்த ரியாக்ஷன் நீங்கள் 12th படிக்க முடியும். இந்த ரியாக்ஷன் வந்து செகண்ட் ஆர்டர். ஹவு ரேட் ஈக்குவல் டு இந்த இடத்துல கே, இங்கே என்ன போடலாம், இதை நான் ஷார்ட்டாக சுக்ரோஸ் போட்டுக்கிறேன், இன்னொன்று வாட்டர் போட்டுக்கிறேன், வாட்டர். ஸோ இந்த ரெண்டு கான்சன்ட்ரேஷன் பவர் ஒன் சப்போஸ் டு பி செகண்ட் ஆர்டர். இந்த ரியாக்ஷனில் ஸ்டாக்கியோமெட்ரி படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 1 மோல் வேணும். அதாவது 1 மோல் சுக்ரோஸ் ரியாக்ட் ஆகணும்னா 1 மோல் வாட்டர் இஸ் இனஃப் ஸ்டாக்கியோமெட்ரி படி, ஈக்குவேஷன் படி. ஆனால் சுக்ரோஸ் ஹைட்ராலிசிஸ் நடந்து இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகணும்னா சர்க்கரை சுக்ரோஸ் வாட்டரில் என்ன ஆகணும், கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் படி நினச்சி பார்த்தீங்கன்னா இது 1 மோல், இன்னும் 1 மோல்னு சொல்கிறோம். நம்ம ரியாக்ஷனுக்கு 1:1 இஸ் நெசசரி. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுக்ரோஸுடைய மாலிகுலர் வெயிட் எவ்வளோ, அந்த அட்டாமிக் வெயிட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அபவுட் 342 grams இவ்வளோ இருக்கும். அதே வாட்டருடைய மாலிகுலர் வெயிட் எவ்வளோ, 2 + 16 18 grams. இது 18 grams 18 ml மில்லிலிட்டர். ஸோ சுக்ரோஸ் வந்து 1 மோல்னா இவ்வளோ இருக்கும், வாட்டர்னா இவ்வளோ தான் இருக்கும். நினச்சி பாருங்கள், இவ்வளோ வாட்டரை கொண்டு போய் எவ்வளோ சர்க்கரையில் ஊற்றுனீங்கன்னா ரியாக்ஷன் நடக்குமா, தண்ணி காணாமல் போயிடுமே. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆஃப் சுக்ரோஸ் சர்க்கரையை காஃபி டீயில் போட்டிங்கன்னா உடனே கரைதான். ஒரு ஸ்பூன் மோர் தென் 200 ml போட்டு கலக்கினாதுன்னு கரையுது. பட் இங்கே நம்ம இவ்வளோ சுகர் இருக்குது, இவ்வளோ தான் வாட்டர். ஸோ ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இதில் இருக்குது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஈக்குவல். ஆனால் வாட்டரில் சுக்ரோஸ் டிசால்வ் ஆனால் தான் ரியாக்ஷன். அப்போ என்ன பண்ணணும் நம்ம, ஸோ இவ்வளோ சுகர் கரையணும்னா மினிமம் நமக்கு வந்து ஒரு 3 to 4 liters ஆஃப் வாட்டர் வேணும். 3 to 4 liters ஆஃப் வாட்டரில் எத்தனை மோல் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 18 milli இஸ் 1 mole, அப்ராக்சிமேட்லி 20ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 literலேயே 50 moles இருக்குது. 4 liters மோர் தென் 200 moles. அப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், சுக்ரோஸ் 1 mole எடுக்கிறோம், வாட்டர் இது எவ்வளோ எடுப்போம், மினிமம் 200 moles எடுக்கணும். ஸோ இதை விட இது ரொம்ப அதிகம். இந்த டைம் வரலாமே 0 டைமில் இருக்குது. 5 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 0.1 mole ப்ராடக்டாக மாறும். இதில் 0.1னா இதுலேயும் 0.1 தான், ஏன்னா ஈக்குவல் நம்பர். அப்போ இதில் 0.1 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 0.9. இதில் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 199.9. இதே போல் நெக்ஸ்ட் 5 minutesல ஒரு 0.2 போச்சுன்னு வச்சுக்கலாம், இதுலேயும் 0.2, 199.8. ஸோ இப்படியே ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சுன்னா திஸ் 1 mole becomes 0. அப்போ இதுலேயும் 1 mole தான் போகும். போச்சுன்னா இது எவ்வளோ இருக்கும், 199 இருக்குது. 1 becomes 0, 200 become 199. பட் எவ்வளோ ரியாக்ட் ஆச்சு, இதுலேயும் 1 mole தான், இதுலேயும் 1 mole. அப்போது இந்த 1ஓட இந்த 0 சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுக்ரோஸ் இஸ் கன்சிடரபிள். 1ல் 1 போயிடுச்சு. ஆனால் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் கம்பேர்ட் வித் த இனிஷியல் இஸ் நெக்லிஜிபிள். இதில் எவ்வளோ, 1ல் 1, ஆனால் இதில் 200ல் 1. அப்போ இந்த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் எப்படின்னு கேட்டோம்னா இந்த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் இஸ் நெக்லிஜிபிள். இது வந்து கன்சிடரபிள். நெக்லிஜிபிள்னா சார் என்ன பண்ணலாம், இது கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறோம். அப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை இதோட மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ K/H2 வச்சுக்கலாம், மெர்ஜ் பண்ணிட்டா இதை சிம்பிளி இப்படி போட்டுக்கலாமே, இது இதோட சேர்த்துட்டேன். அப்போ இதில் ஹவு மெனி ரியாக்டன்ஸ் ஆர் தேர், ஒன்லி 1. அப்போ இது என்ன ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் made into first order by taking excess concentration of one of the reactant. இதுக்கு பேர் தான் pseudo first order reaction அப்படின்னு சொல்கிறோம். நம்ம புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா, இதுவும் நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பின்னாடி படிக்க போகிறீங்க. ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அன் எஸ்டர் லிக்விட் மெத்தில் அசிட்டேட். ஹைட்ராலிசிஸ்னாவே நம்ம என்ன எடுத்துப்போம், வாட்டர். இதுவும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். இது என்ன ஆகுதுன்னா திஸ் வில் பிகம் அசிட்டிக் ஆசிட். இதெல்லாம் படிக்க போகிறீங்க நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிப்போம். ஸோ மெத்தனால் இதெல்லாம் வருது. இதுலேயும் அதே போல தான் ரேட் ஈக்குவல் டு K இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த எஸ்டர் இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர்
இங்கேயும் அதே போல் நீங்கள் எஸ்டர் கொஞ்சம் எடுப்பீங்க, ஹைட்ராலிசிஸ் நடக்கணும்னா வாட்டர் நிறைய எடுக்கணும். அதே கேஸ். ஸோ இதில் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் இஸ் கன்சிடரபிள், இதில் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் இஸ் நெக்லிஜிபிள். அதனால் இதை விட்டுறணும். தட் இஸ் இது கான்ஸ்டன்ட். இதோட பெஞ்ச் பண்ணுறோம்னா the rate of the reaction depends on the concentration of the ester only. So only one reactant concentration affects the rate in mode. That becomes first order. So it is the pseudo first order. So for pseudo first order also we follow the same rate constant expression.